மாண்புமிகு உறுப்பினர் திரு கே நித்யானந்தன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொள்ளாச்சியின் குரலாகவும் கொங்கு மண்டலத்தின் உரிமை முழக்கமாகவும் என்னை இந்த அவைக்கு அனுப்பி வைத்த பொள்ளாச்சி தொகுதி மக்களுக்கும், களத்தில் நின்று உழைத்த கூட்டணி தோழர்களுக்கும், வழிகாட்டியாக திகழும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களுக்கும், இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களுக்கும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும், என் லட்சிய பயணத்தில் தூண்களான உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். எதிர்க்கட்சி என்பது எதிர்க்கட்சி என்பதற்காக அனைத்தையும் எதிர்க்காமல் மக்கள் நலன் சார்ந்த அரசின் நல்ல முயற்சிகளை வரவேற்பதும், மேம்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக சுட்டிக்காட்டுவதுமே மக்கள் பிரதிநிதிக்கு அழகு ஆகும். ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கின்றதோ அப்படித்தான் எந்த ஒரு அரசின் நிதிநிலை அறிக்கையும். அதில் வரவேற்கத்தக்க சில நிறைகள் இருந்தாலும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய குறைகளும் இருக்கவே செய்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையில் முதற்கட்டமாக அரசு அறிவித்துள்ள சில திட்டங்களை நிச்சயமாக வரவேற்றே ஆக வேண்டும். பாராட்டுதலுக்கு உரிய அந்த விஷயங்கள் இருக்கின்றன. கோழிப்பண்ணை கழிவிலிருந்து உரம் தயாரித்தல், நீலகிரியில் வேளாண்மை தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைத்தல், இளைஞர்கள் பெண்களையும் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்ற முயற்சி மேற்கொள்ளுதல், புதிய தொழில்நுட்பங்களை விவசாயத்தில் அறிமுகம் செய்ய நினைப்பது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல், மண் வளம் காத்தல், விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தல், அதையும் விட மேலாக நான் இந்த அவையில் குறிப்பிட்ட ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்ற பல விஷயங்கள் இந்த அவைக்கு இந்த ஆளும் கட்சிக்கு நாம் நன்றி சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலையில், பட்ஜெட்டை பொறுத்தவரை, குறிப்பாக வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரை அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி அமைந்ததாக தெரிந்தாலும் முழுமையாக மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பலன் அளித்து அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்பது குறைவுதான். உதாரணமாக காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல், அதில் குறிப்பிட்டு இருக்கின்றது, தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்களை 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. மாவட்டத்திற்கு 50 காளான் கூடாரங்கள் என்று சொன்னால் மாவட்டத்திற்கு ஒரு காளான் உற்பத்தி கூடம் மட்டும்தான் அமைக்க முடியும் என்ற புரிதல் இருப்பதால் கூறுகின்றேன். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடாது, முன்னேற்றத்தை கொடுத்து விடாது. சில பின்தங்கிய தொகுதிகளை தேர்ந்தெடுத்து இந்த முயற்சியை அங்கே மேற்கொண்டு அங்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக மற்ற பகுதிகளுக்கும் இதை கொண்டு செல்வது நல்லது என்று நினைக்கின்றேன். மாவட்டத்திற்கு ஒன்று என்பதை விட பின்தங்கிய பகுதிகள், வேலைவாய்ப்பு இல்லாத பகுதிகளுக்கு அதிக அளவில் கொடுத்து அதை ஒரு சாம்பிளாக, மாடலாக செய்துவிட்டு பின் கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. ஏனென்றால் மாவட்டத்திற்கு ஒன்று என்பது எந்த வகையிலும் ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகையை செய்யாது என்பது எங்களுடைய கருத்து. அதே போல முழுமையான கடன் தள்ளுபடி இல்லை என்பது விவசாயிகள் மத்தியில் ஒரு அதிருப்தியை கொடுத்திருக்கின்றது. நிதிநிலை தயாரிப்பதற்கு முன்பாக நாங்கள் எல்லாம் நம்முடைய மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இதற்கு முன்னால் பேசியவர்கள் கூறியது போல, சேலத்தில் நடந்த கூட்டத்தில் MLA, MP மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் தலைவர்கள் போன்றோரையெல்லாம் அழைத்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனையில் நாங்கள் கூறிய பல கருத்துக்கள் இடம்பெறவில்லை என்பது அந்த சேலத்தில் நடந்த கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள், பேசப்பட்ட விஷயங்கள் உள்ளடக்கிய பட்ஜெட்டாக இது அமையவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது. எங்களுடைய பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை வைத்தோம். தமிழ்நாட்டின் பல சிறிய மாவட்டங்களை விட பரப்பளவிலும், வருவாயிலும், இயற்கை வளத்திலும் பொள்ளாச்சி பகுதி பெரிதாக உள்ளது. எனவே நிர்வாக வசதிக்காகவும் தென்னை மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக
பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அவையின் மூலமாக வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன்.